நீங்க 10வது படிக்கக்கூடிய மாணவரா? இந்த தகவல் உங்களுக்கானது. தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வை அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாம். இதுக்கு யார் எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியரா இருந்தா மட்டும் போதும். வேற எந்த நிபந்தனைகளும் கிடையாது. இந்த குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்களா இருக்கணும், இல்ல குறிப்பிட்ட வருமான வரம்பு கொண்டவர்களா இருக்கணும், அப்படி எந்த நிபந்தனையுமே இல்லாம அரசு பள்ளியில் பயிலக்கூடிய அனைத்து 10ஆம் வகுப்பு மாணவர்களும் இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். இதுல என்னென்ன பாடப்பகுதிகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் பயின்ற கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இவை மட்டும்தான். நீங்க மற்ற தேர்வுகளான NMMS, NTSC, ட்ரஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்களுக்கு மேட் அப்படிங்கக்கூடிய மனத்திறன் கணக்குகள் இதுக்காக தயார் செய்யணும். ஆனா இது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு அப்படின்ற காரணத்தால பாடத்திட்டத்தை சார்ந்து மட்டுமே கேள்விகள் கேட்கப்படுது. அதை தாண்டி வெளியில நீங்க எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அதனால இதுக்கு கூடுதலா நீங்க எதையும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்க பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இதை மட்டும் ப்ரிப்பேர் செஞ்சீங்கனாலே போதும். இந்த தேர்வு எப்ப நடைபெறவிருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க 25/1/2025 சனிக்கிழமை, அதாவது அடுத்த ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி நடைபெற இருக்குது. சோ உங்களுக்கு முழுமையா 2 மாதங்கள் கால அவகாசம் இருக்குது இந்த தேர்வுக்கு தயாராக. வருகின்ற 9/12/2024க்குள் உங்களது பள்ளியில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பத்தினை பெற்று பூர்த்தி செய்து உங்கள் தலைமை ஆசிரியர் வசம் ஒப்படைக்கும் பொழுது அவர்களே இந்த விண்ணப்பத்தினை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விடுவார்கள். சோ அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். இத்தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறக்கூடிய 500 மாணவர்கள் மற்றும் 500 மாணவிகளை தற்போதுள்ள இடஒதுக்கீட்டின்படி தேர்வு செய்து அவர்களுக்கு மேல்நிலை 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பு முடிக்கும் வரை ஆண்டுதோறும் 10,000, அதாவது மாதத்திற்கு 1000 வீதம், ஆண்டிற்கு 10,000 வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. ஆகவே இத்தேர்விற்கு விண்ணப்பித்து சிறப்பாக தேர்வு எழுதி அனைவரும் இந்த உதவித்தொகையினை பெற்றிட வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.